எதிர்க்கட்சி தலைவராக பணியாற்ற வேண்டும். பிறந்த நாளில் அவருடைய பதவிக்கு ஆபத்து ஏற்பட்டுவிடும் என்று சொல்வது அழகல்ல. என்னென்னலாம் வருதுங்கிறத ஜனவரி 4ஆம் தேதிக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி பதவி விலக வேண்டும், செங்கோட்டையின் அதுக்கு பொறுப்புக்கு வர வேண்டும் என்றெல்லாம் மிகப்பெரிய பிளவு உருவாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஈடி எதிர்ப்பு தெரிவித்தாலோ ஜனநாயக கடமை ஆற்றுவதற்கு ஒரு கட்சியினுடைய தலைவர் என்கின்ற முறையில் மாண்புமிகு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு உரிமை உண்டு. அந்த அடிப்படையிலே தேர்தல் பணியிலே அவர் தான் அந்த கட்சியினுடைய ஆம் ஆத்மி கட்சியுடைய தலைவர். எனவே அவர் தேர்தல் பணியாற்ற வேண்டியது அவசியமான ஒன்று. எனவே டெல்லி, பஞ்சாப், ஹரியானா போன்ற மாநிலங்களிலே அவருடைய தேர்தல் பணி என்பது தேவைப்படுகின்ற ஒன்று. அந்த கட்சிக்கு அது வலுவை சேர்க்கக்கூடிய ஒன்று. எனவே இன்றைக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால ஜாமீன் வழங்கி அவரை தேர்தல் பணியாற்ற அனுமதித்திருக்கிறது. அது வரவேற்கத்தக்கது ஒன்று. தொடர்ந்து பிரதமர் மோடி கடும் விமர்சனங்கள் காங்கிரஸ் இந்தியா கூட்டணி அந்த பிரச்சாரம், பிரதமரோட பிரச்சாரம் எந்த அளவுக்கு ஈடுபடும்? அதாவது பிரதமருடைய பிரச்சாரம் ஒன்றே போதும் அவருடைய பாரதிய ஜனதா கூட்டணி தோல்வியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதற்கு இன்றைக்கு ஆத்திரத்தோடும் அது இந்தியா கூட்டணி மீது வெறுப்பை உருவாக்குகின்ற வகையிலே அவர் பேசுகிற பேச்சுக்கள் என்பது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை இழந்து விட்டது என்பதற்கு எடுத்துக்காட்டு, இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று விட்டது என்பதற்கு எடுத்துக்காட்டு. உதாரணத்துக்கு சொல்லப்படுமேனால் குஜராத்திலே கூட 10 இடங்களை பாரதிய ஜனதா கட்சி பிடித்தது என்பது அரிதான ஒன்று என்கின்ற தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. மத பிளவுபடுத்துகிற விதமாக பிரதமர் மோடி விமர்சனம் பண்ணுறாரு. அது தேர்தல் ஆணையத்தில் புகார் கொடுத்து இந்த நடவடிக்கையே எடுக்கல. அது மாதிரி நாங்கள் சொல்லிவிட்டு தேர்தல் ஆரம்பத்திலேயே சொல்லிவிட்டோம். பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி கட்சிகளிலே தேர்தல் ஆணையமும் ஒன்று. எனவே தேர்தல் முடிந்த பிறகு இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்த பிறகு அதற்கான நடவடிக்கைகளை நிச்சயமாக இந்தியா கூட்டணி எடுக்கும். இந்தியா கூட்டணியில் எந்த சமூக ஆர்வலரும் தெரிவிக்கலை. என்ன அங்கே போய் போலீஸ் உரிய சாட்சிகளோடு கைப்பற்றியிருப்பதாகத்தான் தகவல் வந்திருக்கிறதே தவிர பொய் வழக்கு போட வேண்டிய அவசியம் எங்களுடைய அரசுக்கு கிடையாது. சட்ட பல்கலைக்கழகம் சார்பாக அட்மிஷன் போகிறதுக்கு நாங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கோம். எந்த அளவுக்கு நம்ம இது பண்ணியிருக்கோம். புதுசாக சட்டத்துறையில் இதுவும் நம்ம கோர்சஸ் எல்லாம் ஆரம்பிச்சிருக்கோம். அதாவது சட்ட பல்கலைக்கழகத்தின் மூலமாக தமிழ்நாட்டில் உள்ள டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்துடைய ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் மற்றும் தமிழகத்தினுடைய அரசு சட்ட கல்லூரிகளிலே இன்றைக்கு மாணவர் சேர்க்கைக்கான அழைப்புகள் தரப்படுகின்றன. எனவே அதை தகுதி அடிப்படையில், மதிப்பெண் அடிப்படையில் அவை வழங்கப்படுகின்றன. எல்லா கோர்ஸுகளும் அங்கே இருக்கின்றன. எனவே புதிய கோர்ஸுகள் தேவைப்பட்டால் அதை பரிசீலித்து நாங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுப்போம். தமிழ்நாடு அரசு 4ஆம் மண்டல மிகப்பெரிய வெற்றியை பெற்று நாங்கள் 3 ஆண்டுகள் சாதனையை இது வரப்போகிற நாடாளுமன்ற தேர்தலுடைய வெற்றி என்பது 40க்கு 40 என்கின்ற வெற்றி இந்த ஆட்சிக்கு கிடைத்திருக்கின்ற மிகப்பெரிய பரிசாக அமையும். எதிர்கட்சியாக இருந்தாலும் இன்றைக்கி எதிர்கட்சி தலைவரோட பிறந்த நாள், அதை நம்ம எப்படி பார்க்கலாம்? அவருக்கு என்ன சொல்லுவோம்? எதிர்க்கட்சி தலைவராக பணியாற்ற வேண்டும். அப்பொழுதுதான் சரியான எதிர்க்கட்சியாக இருக்கும். அதை விட்டு வேறு விதமான விமர்சனங்களில் அவர் இறங்குகிற பொழுது அவருடைய பதவிக்கே கூட ஆபத்து ஏற்பட்டுவிடும். ஆனால் அவர் பிறந்த நாளில் அவருடைய பதவிக்கு ஆபத்து ஏற்பட்டுவிடும் என்று சொல்வது அழகல்ல. எனவே யாராக இருந்தாலும் பல நாள் வாழ வேண்டும். அதில் எங்களுக்கு எந்த விதமான மாற்று கருத்துக்களும் கிடையாது. எனவே மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் பல்லாண்டு வாழ நாங்கள் நிச்சயமாக மனசாட்சியோடு திராவிட முன்னேற்ற கழகம் எப்போதுமே வாழ்த்தும். நாங்கள் யாரையுமே தூத்துபவர்கள் கிடையாது. தேர்தலுக்கு பிறகு இப்போ எதிர்க்கட்சின்னு சொல்கிறீங்க அதிமுக, அது எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுகவே இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அது தேர்தலுக்கு பின்னால் தான் சொல்லிட்டோமே. என்னென்னலாம் வருதுங்கிறத ஜனவரி 4ஆம் தேதிக்கு பிறகு எடப்பாடி தலைமையிலான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செங்கோட்டையின் தலைமையிலே போகிறதா, வேலுமணி தலைமையிலே போகிறதா? ஏன்னா ஜெயக்குமார் கூட சொல்லியிருக்கார், எடப்பாடி பழனிசாமி பதவி விலக வேண்டும், செங்கோட்டையின் அதுக்கு பொறுப்புக்கு வர வேண்டும் என்றெல்லாம் சொல்லியிருந்த செய்திகள் பத்திரிகைகளில் வந்திருக்கின்றன. எனவே அங்கே ஒரு மிகப்பெரிய பிளவு உருவாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதை நாங்கள் செய்ய மாட்டோம், ஆனால் பாரதிய ஜனதா கட்சி செய்யும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.